தான் வெளியே வந்தார். ஏதோ நன்றி கெட்ட தனமாகலாம் அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தார்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். இந்த வார்த்தைகளை அவர் தவிர்த்தால் இது போன்ற தேவையற்ற விவாதங்கள் இங்கே வராது. அதையெல்லாம் தெளிவா அவர் பத்திரிகையில பேட்டியில சொல்லிட்டு தான் வந்தார். அதனால தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்தாலும் இது போன்ற விவாதங்கள் வராது. தெளிவாக இந்த அவையும் தெளிவாக செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி ஒரு முடிவு இனி சம்பந்தப்பட்ட உட்காருங்க, ஒரு முடிவு சொல்லிடுறேன், உட்காருங்க. இனி மாண்புமிகு அமைச்சர் எந்த துறையை சார்ந்த அமைச்சர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு பதிலளிக்கிற வாய்ப்புக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர் பேசி முடித்து விட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை நான் தந்து கொண்டிருக்கிறேன். முன்னாள் அமைச்சர் மையநாதன் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் கேட்டு அவருக்கு வாய்ப்பு நான் தருகிறேன். நீங்க பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க. இந்தியாவில் சமூக நீதியை நிலைநாட்டிய மண் தமிழ்நாடு. நிலைநாட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இந்தியாவிலே 3.5% உள் இடஒதுக்கீடை தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சியில் இஸ்லாமிய மக்களுக்காக தனி கவனம் எடுத்து 5க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிவாசல்கள், 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல்கள் பழமை மாறாமல் மாற்றுவதற்காக, புதுப்பிப்பதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நமது திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதே மாதிரி இந்த கபிஸ்தலங்களை பற்றி சொல்கிறார். எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அந்த இடங்களில் நிதி ஒதுக்கீடு செய்து கட்டி தந்தவர். அதே மாதிரி ஹஜ் யாத்திரை மேற்கொள்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிற பொழுது அங்கே தங்கி செல்வதில் சிரமம் ஏற்படுகின்ற பொழுது என்று கோரிக்கை வைத்தவுடன் கனிவோடு பரிதவித்து 40 கோடி ரூபாயிலே அவர்கள் தங்கி செல்வதற்கான அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அதோடு மட்டுமல்ல, இங்கே சொன்னார்கள் பட்டா இடங்கள்ல தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு நிறைய பேர் அனுமதி கொடுத்துட்டு பல பிரச்சனைகளால தடைபட்டுவிடும். ஆனால் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் இல்லாத தமிழ்நாட்டில் 30 நாட்களுக்குள்ளாக அந்த கட்டிடங்கள், பள்ளிவாசல், தேவாலயங்கள் கட்டப்படுவதற்கான அரசாணை வெளியிட்டவர் திராவிட மாடல் ஆட்சியினர். அது மட்டுமல்ல, 30 நாளைக்கு கொடுக்கலனா 31வது நாள் அரசாணை கொடுத்ததாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் பணிகளை தொடங்கலாம் என்று சொன்ன தலைவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசுகிறேன், நியாயம் தானா என கேட்க விரும்புகிறேன். அதே மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடு தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த அதை பத்தி நான் ஆய்வு சொல்லிட்டேன், அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்க சொல்லிவிட்டு அதுக்குள்ள போவாதீங்க, விட்டுருங்க. 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜிஓவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே வந்து சந்திக்கிறார். உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதில் இல்லாத பொழுது 26/10/2023
ஒருமனதாக இதே அவையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் இருப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள் இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும்பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை முறையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இல்ல, நான் முடிச்சிருந்த பேர தலைவர்கள் ஏதோ எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. தானாக மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. விளக்கம் வரலாறுலாம் சொன்னீங்கன்னா அது காலதாமதம் வேண்டாம். வரலாறு சொல்லல, ஏதோ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடல. பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க சொல்ல, அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும் போது அந்த மஞ்சத்துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்துல இருந்ததுன்னு கேட்டாரு. 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரிச்சு பாராட்டி விழுப்புரத்துல மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்பறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல. உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபைபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு அமைச்சர் சுக்கா மலகா புக்க காமிச்சு இதுல சொல்லி இருக்காரு. அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 10.5ல கேட்பது குவான்டிஃபைபிள் டேட்டா. குவான்டிஃபைபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. டிஎன்பி போதும். உறுப்பினர் OS மணியன் விளக்கமா சொல்லிட்டீங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்க, போதுமானது. உறுப்பினர் அமைச்சர் மக்கள் நலத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று இந்த மானிய கோரிக்கை குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியாகிவிட்டது. அமைச்சர் பதில் உரை அளித்து விட்டார். இதன் பிறகு திரும்பவும் இந்த விவாதத்தை ஆரம்பிக்க வேண்டாம், நம்ம முடிச்சார். நன்றி. OS மணியன் மட்டும், வேற யாரும் அனுமதி இல்லை. நோ ஐ எம் நாட் அலோவிங் எனிபடி ஸ்பீக். நோ ஐ எம் சாரி, இதுக்கு மேல யாருக்கு அனுமதி கிடையாது. OS மணியன் அவர்கள் மைக் கொடுக்கும். சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் கூட அமல்படுத்தாத ஒரு திட்டத்தை இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிப்பதற்காக 5200 மெட்ரிக் டன் அரிசியை விலையில்லாமல் வழங்கியவர் என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ் யாத்திரைக்கு சென்று வருகிறவர்களுக்கு மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். உடனடியாக கோரிக்கை எவரிடத்திலும் இருந்து வரவில்லை. உடனடியாக முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்காத தொகையும் மாநில அரசே கொடுத்து அதை சிறப்பாக உயர்த்தி கொடுத்தது போதும் அம்மாவுடைய அரசு. ஒரே ஒரு செய்திதான், மறைந்த குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுத்து வாக்களித்து வெற்றி பெறச் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அதேபோல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது நாகூருக்கு சுவாமியை தரிசனம் பண்ணுவதற்காக வந்தார்கள். வழிபடுவதற்காக வந்தபோது ஒரு கோரிக்கை, குளத்தை வந்து பார்த்து போங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த குளத்தை வந்து பார்க்கிற போது சுவரெல்லாம் விடிந்து விழுந்து கிடந்தது. பார்த்த இடத்திலேயே பொறியாளர் இடத்துல உத்தரவிட்டு 4.25 கோடி அப்பொழுதே செய்வதற்கு நாகூர் தர்காவிற்கு அந்த படித்துறை காங்கிரீட் சுவர் கட்டி கொடுப்பதற்கு ஆணையிட்டு உடனடியாக செய்து கொடுத்தது அம்மாவுடைய அரசு. கண்ணியமிக்க ஐயா காகிதம் இல்லத் ஐயா அவர்களுடைய நினைவு மண்டபம் கட்டி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுபோல போதும். உலமாக்களுக்கு ஓய்வூதியத்தை தாராளமாக உயர்த்தி கொடுத்து அவர்களுக்கு வாகனங்களையும் சைக்கிள் போன்றதெல்லாம் மாண்புமிகு சிறப்பு செய்தது அம்மாவுடைய அரசு. மாண்புமிகு உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் திரும்ப பெறுவதா என்ற சொல்றாரு, என்னன்னு கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இங்கே சொல்றது போல அவர் பேரிலே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னார். நான் இருப்பதாக சொன்னேன். அது தவறு, உண்மை. ஏனென்றால் அந்த வழக்கு பதிவு காலகட்டத்திலிருந்து இந்த 10.5 கொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை அவர் பெயர் எல்லா விதத்திலும் வந்து கொண்டே இருந்தது. அதை நம்பி நான் சொன்னேன், அவர் பெயர் அதில் இல்லை. ஆனால் அவர் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடத்தப்பட்டு தீர்மானம் போடப்பட்டது. அதை நம்பி நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் சொன்னது உண்மை. ஆகவே நான் அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அவர் அறிக்கை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இடஒதுக்கீடு சம்பந்தமாக இங்கு நிறைய விவாதங்கள் போனது. நமது அரசின் நிலப்பாட்டை பற்றி இங்கே குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். தந்தை பெரியார் அவர்களின் வழியில் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அணுகுமுறையை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சமூகத்திற்கும் விகிதாச்சார இடப்பங்கீடு உறுதி செய்ய உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கையாகும். இதனை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என இந்த அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் நமது அரசு சமூக நீதி கணக்காய்வு நடத்தும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.